வணக்கம். தொல்காப்பியம் இது ஒரு எளிமையான, அதே நேரத்தில் பல நுணுக்கங்களை இலக்கணங்களாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூலை நீங்கள் தனியாக கற்க விரும்பினால், அதாவது நேரடியாக கற்க விரும்பினால் சற்று கடினம். ஏதாவது ஒரு உரை நூலின் துணை இருக்க வேண்டும். உரை நூல் என்று வரும்பொழுது அதில் உரையாசிரியர்களின் தனிப்பட்ட விருப்பமும் சொந்த கருத்துக்களும் சொந்த கண்ணோட்டமும் நிறைந்திருக்கும். இவற்றையெல்லாம் தவிர்த்து விலக்கி இந்த நூலை பொருள்பட பயில வேண்டியிருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் 2 பழமையான இலக்கண நூல்கள் இன்றும் கிடைக்கப்பெறுகின்றன. ஒன்று வடமொழியில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய பாணினி இலக்கணம், மற்றொன்று தமிழில் இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பியம். இந்த 2ம் பழமையான இலக்கண நூல்கள் இன்றும் கிடைக்கப்பெறுகின்றன. 2 நூல்களில் எந்த இலக்கண நூல் முதலில் தோன்றியது என்கின்ற ஒரு ஆய்வு, கருத்து மோதல்கள் நீண்ட நாட்களாக நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இவற்றை குறித்த ஆய்வு கட்டுரைகள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன. அவ்வாறான ஒரு கட்டுரையை சில மாதங்களுக்கு முன்பு கற்க நேரிட்டது. அதில் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த 2 நூல்களுக்கும் கால இடைவெளி என்பது ஒரு 200 அல்லது 300 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டிருந்தார். பாணினி முதலாவது தோன்றிய இலக்கண நூல் என்றும், பாணினியை பயின்று தொல்காப்பியர் இலக்கணம் தமிழில் செய்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அவர் மேற்கோளாக தருகின்ற ஒரு சான்று, பாணினியில் பொருளதிகாரம் கிடையாது. தொல்காப்பியர் பொருளதிகாரத்தை படைத்திருக்கிறார், பாணினியை பயின்று அதை விரிவு செய்திருக்கிறார் தமிழில் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே பாணினி முந்தைய நூல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதை பயின்றவுடன் என் மனதிற்குள் நிறைய கேள்விகள் எழுந்தன. அதில் 2 கேள்விகளை உங்கள் முன் வைக்கின்றேன். தொல்காப்பியர் பாணினியை பயின்று செய்திருந்தால் தொல்காப்பியத்தில் உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை மிகுதியாய் மாறியிருக்கும். நமக்கு உயிர் எழுத்து என்பது 12, மெய் எழுத்து என்பது 18. சிறப்பு ஒலிகள் தமிழில் கிடையாது. இப்போ குறிப்பாக ஜ, ஷ, ஹ இவ்வாறான சிறப்பு ஒலிகள் தமிழில் கிடையாது. தொல்காப்பியர் பாணினியை பயின்றிருந்தால் இத்தகைய சிறப்பு ஒலிகள் தமிழ் இலக்கணத்தில் பயின்றிருக்கும். ஆனால் தமிழில் கிடையாது. இரண்டாவது, வடமொழியில் நவரசம் என்று கூறுவார்கள். மனிதனின் உணர்ச்சிகளை 9 விதமாக அவர்கள் குறிக்கின்றார்கள். ஆனால் தொல்காப்பியத்தில் 8 மட்டும்தான் கிடைக்கப்பெறுகின்றது, 9 அல்ல. நம்மிடம் தமிழில் 8 தான் இருக்கிறது. இவ்வாறு நிறைய கேள்விகள் என் மனதிற்குள் எழுந்தன. எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. ஆனால் எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் இடைத்தரகரை நான் விரும்புவதில்லை. நான் இப்போ இறைவனோட வேண்டுகிறேன் அப்படின்னா நேரடியாக மனதிற்குள் நினைத்து இறைவனை வேண்டிக் கொள்வேன். எந்த ஒரு இடைத்தரகரிடமும் செல்ல மாட்டேன். எனக்கு இந்த மூட பழக்க வழக்கங்களும் கிடையாது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு 16 அல்லது 17 வயது இருக்கும் என்று கருதுகின்றேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஆன்மீக தேடல், அதாவது ஆன்ம தேடல் மிகுதியாக இருந்தது. குறிப்பாக எனக்கு இந்த வேதாந்த அறிவு மிகவும் விருப்பமானது. அந்த காலகட்டத்தில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ராமகிருஷ்ண படம்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய உபநிடதங்களை வாங்கி கொண்டு குவித்து படித்தேன். எனக்கு அந்த உபநிடதங்கள், அதை குறித்த சொற்பொழிவுகள், அதை குறித்த நூல்களை விரும்பி படிப்பதுண்டு. எனக்கு அந்த வேதாந்தம் அந்த காலகட்டத்தில் மிகவும் விருப்பமானதாக இருந்தது. அது ஒரு தனி உலகம். அதற்குள் நுழைந்தால் வெளியே வர இயலாது. குறிப்பாக பத்தமடையில் பிறந்து வளர்ந்து ரிஷிகேசத்தில் இருந்த சுவாமி சிவானந்தா அவர்களுடைய நூல்களை பயின்றிருக்கின்றேன். ராமகிருஷ்ண மடத்திலிருந்து ஏராளமான நூல்கள். அது மட்டுமல்லாது ஓசோவினுடைய அந்த கண்ணன் 1, 2, 3, 4, 5 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் மிகுதியாக பயின்றிருக்கின்றன. இவ்வாறு நிறைய ஆன்மீக தேடல் நூல்கள், அதாவது குறிப்பாக வேதாந்தத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்களை நிறைய பயின்றிருக்கின்றேன். அது ஒரு தனி உலகம். நான் இப்போ அதற்குள்ள போகல. எனக்கு அதனால் இறை நம்பிக்கை மிகுதியாக உண்டு. ஆனால் நான் எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில் இடைத்தரகரை நான் அனுமதிப்பதில்லை. அதே போன்று அந்த மூட பழக்கங்களிலும் எனக்கு மிகுதியான நம்பிக்கை கிடையாது. இன்று அறிவியல், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் பல மூட பழக்கங்கள் எல்லா நாடுகளிலும் நிலவுகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்திலும் மூட பழக்கங்கள் உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த இலக்கணத்தில் அவர் அத்தகைய மூட பழக்கங்களை மிகுதியாக வற்புறுத்தவில்லை. இப்போ நான் சான்று பகர்றேன் பாருங்க.
குறிப்பாக இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதை அவர் குறிப்பிடும் பொழுது அந்த இலக்கணம் என்பது இன்றைய அறிவியலோடு ஒத்துப்போகிறது. அவர் இதனால் படைக்கப்பட்டது, இவரால் படைக்கப்பட்டது என்றெல்லாம் கூறவில்லை. நிலம், தீ, நீர், வலி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கின்றார். இந்த உலகத்தின் தோற்றம் எவ்வாறு இருக்கிறது என்றால், நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, தீ இருக்கிறது, காற்று இருக்கிறது, வானம் இருக்கிறது. இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் என்று கூறுகின்றார். இதே ஒரு அறிவியல் கண்ணோட்டம். அது மட்டுமல்ல, ஒரு ஆண்டை 6 பருவங்களாக பிரித்திருக்கின்றார். கார்காலம், கூதிர் காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் என்று ஒரு ஆண்டை 6 பருவங்களாக பிரித்திருக்கின்றார். ஒரு நாளையும் 6ஆக பிரித்திருக்கின்றார். வைகறை, விடியல், நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என்று ஒரு நாளையும் 6ஆக பிரித்திருக்கின்றார். இத்தகைய பகுப்பு முறைகள்லாம் பாணினி இலக்கணத்தில் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே போன்று நிலத்தையும் 5ஆக பிரித்திருக்கின்றார். மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி எனவும், காடுகள் நிறைந்த பகுதியை முல்லை எனவும், உழவு மேற்கொள்ளப்படக்கூடிய வயல் சார்ந்த பகுதிகளை மருதம் எனவும், கடல் பகுதியை நெய்தல் எனவும், வறட்சி நிறைந்த பகுதியை பாலை எனவும் நிலத்தையும் 5ஆக பிரித்திருக்கின்றது. தொல்காப்பியத்தை பயிலும் பொழுது மிகுந்த வியப்பை தருகின்றது. இன்று எவ்வளவோ அறிவியல் வளர்ந்திருக்கின்றது. ஆனாலும் மூட பழக்க வழக்கங்களும் எல்லா இடங்களிலும் மலிந்திருக்கின்றன. அதே போன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு மூட பழக்கங்கள் மக்களிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் அன்றும் ஒருவர் அறிவியல் சிந்தனையோடு இந்த இலக்கணத்தை செய்திருக்கிறார் என்றால் மிகவும் வியப்பாக இருக்கிறது. தொல்காப்பியம் என்பது ஒரு எளிமையான இலக்கணம் மற்றும் அதனுள் கூர்மையான நுணுக்கமான பல அறிவியல் சிந்தனைகளும் உண்டு. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.